திருச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்ட மேடை மற்றும் விவசாயிகளை சந்திக்கும் பண்ணை வீட்டில் மத்திய சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு நடத்தினர். திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையடுத்து இன்று திருச்சி வந்த மத்திய சிறப்பு பாதுகாப்பு குழு ஏஐஜி யாதவ், ரத்தோர் உள்ளிட்டோர் 5 பேர் கொண்ட குழு திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் பாதுகாப்பு குறித்து விமான நிலையத்தில் ஆலோசனை நடத்தினர். மேலும் கூட்டம் நடைபெறவுள்ள பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் விழா நடைபெறும் மேடை உள்ளிட்ட இடங்களையும் ராகுல் காந்தி விவசாயிகளை சந்தித்து பேசவுள்ள பண்ணை இல்லத்தையும் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது ராகுல் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பற்றி காவல்துறை ஆணையருக்கும் EVKS இளங்கோவனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுக்கூட்டம் நடைபெறும் திடலில் இருந்து வெளியேறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் EVKS இளங்கோவன், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். என்றைக்கு பாஜக தலைமை பீடத்தில் அமர்ந்ததோ அன்றைக்கே பல மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பல விவசாயிகள் தினந்தோறும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை பற்றி மேலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் கவலை கொண்டதாக தெரியவில்லை. கீழே இருக்கின்ற நம்முடைய அருமை அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியும் கவலை கொள்வதாக தெரியவில்லை. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற அரசாகத்தான் மேலேயும் கீழேயும்